மதுரையில் ஆட்டோவில் பள்ளிக்கு சென்ற 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை மர்ம கும்பல் ஒன்று கடத்தி சென்று மாணவனின் தாயிடம் 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல் விடுக்கும் ஆடியோ வெளியானது. அந்த ஆடியோவை தற்போது கேட்கலாம். எப்பா 2 கோடி ரூபாய் நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா நான் 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கிருக்கேன். என்னங்கடா நீங்கள் எல்லாம் வரணும். 1 மணி நேரத்துல அந்த ரவுண்டா நான் வரணும். நீ வரல இல்ல உன் பின்னாடி எவனாவது வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பார்க்க முடியாது. 4 நாள் கழிச்சு எங்கேயாவது என்னை பத்தி விசாரிச்சேன்றீங்கல்ல, என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு. இல்லன்னா உன் பிள்ளை நீ தெரிய வர மாட்டேன். நீ போன வெயிட். நான் 1/2 மணி நேரத்துல ரவுண்டான வரேன்னு சொல்லிட்டேன். நான் 1/2 மணி நேரத்துல ரவுண்டான வந்துடுறேன். நீ அந்த ரவுண்டான வரணும். அங்க யாரு ஒருத்தன் வருவான், அவன் எதுவுமே பேசாம பணத்தை கொடுக்கணும். உன் பையன் 2 நிமிஷத்துல உன்ட்ட போன் பேசுவான். அம்மால அரேஞ்ச் இதுல ஏதாவது மாற்றம் நடந்துச்சு, உன் பையன் போன் இந்த போன் ஆட்டோக்கார போன் சுவிச் ஆஃப்ல இருக்கும். சுவிச் ஆஃப்ல இருக்கும். உன் பையன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. செத்து இன்னைக்கு நீ வரல, இன்னைக்கு அவனை கொண்டுருவேன். டாக்டர் அவனுக்கு 2 வெட்டி வெட்டிட்டு ஆட்டக்காரன் மூஞ்சில ரத்தத்தை பத்தியா உன் மகனையும் வெட்டுவேன். பேசிட்டு போனா போ, எவனையும் கூப்பிடலாம் பயமே இல்ல. பேசுறது ஆட்டோக்காரன் போனு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போண்டி. என்ன கார்ல வந்திருக்கோம் எங்க இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. நீ கரெக்டா நடந்தா நான் கரெக்டா நடப்பேன். இல்ல உனக்கு இருக்க மாட்டான். நான் 1/2 மணி நேரத்துல ஹைவேஸ்க்கு வந்துடுறேன்னு நான் சொல்லிட்டேன். என் பிள்ளைய மட்டும் விட்டுரு, என்னைய கூட நீ வச்சுக்க. உனக்கு எம்பிட்டு பணம் வேணுமோ என்னைய கூட கொண்டு கூட எடுத்துக்க. எனக்கு பணத்தோட வரணும். ஆள் வருவான், பணம் கொடுக்கணும். அவன் எதுவுமே பேசக்கூடாது. வேற ஏதாவது நடந்துச்சு இதுல யாரும் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். பையன் நான் யார்ட்டையும் போலப்பா. எனக்கு யாரையுமே தெரியாது. உனக்கே தெரியும் எனக்கு யாரை தெரியும். எனக்கு யாரையும் தெரியாது. பணத்தோட வரணும். பணம் இல்லாம வர்ற ஆளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அது தெரிஞ்சுக்கோ. போன வீடி. கடத்தல் கும்பல் பணம் கேட்டு மிரட்டல் விடுக்கும் ஆடியோ வெளியான நிலையில் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு கடத்தல் கும்பலிடமிருந்து மாணவனை மீட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன் வணக்கம். அந்த கடத்தல் கும்பல் யார் என்று தெரிய வந்திருக்கிறதா? என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக. அதாவது மதுரை எஸ்எஸ் காலனி பகுதியில் வசித்து வரும் மைதிலி ராஜலட்சுமி. இதற்கு பைபாஸ் சாலை பகுதியில் காம்ப்ளெக்ஸ் மற்றும் வீடுகள் உள்ளது. இவரது மகன் தனியார் பள்ளி ஒன்றில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று ஆட்டோவில் பள்ளிக்கு சென்ற மாணவனை ஒரு கும்பல் ஆட்டோ டிரைவர் பால்பாண்டி என்பவரோடு மாணவனையும் கத்தியை காட்டி கடத்தி வைத்துக் கொண்டு மைதிலி ராஜலட்சுமியிடம் போனில் தொடர்பு கொண்டு 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்தது. அதில் 2 கோடி ரூபாய் பணத்தோடு வராவிட்டால் சிறுவனை கொலை செய்த கூறியதோடு இதனை காவல்துறையிடம் கூறினாலும் சிறுவனை கண்டுபிடிக்க முடியாது எனவும் மிரட்டியுள்ளார்கள். இது குறித்து எஸ்எஸ் காலனி காவல் நிலையத்தில் தாயார் மைதிலி சிறுவனை கடத்தி சென்று மிரட்டல் விடுத்த தொலைபேசி எண் மற்றும் ஆடியோவுடன் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல் ஆய்வாளர் காட்டி உடனடியாக அவர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் சிறுவனை கடத்தி மிரட்டிய கடத்தல் கும்பலை தொடர்பு கொண்ட செல்போன் எண்ணை வைத்து டிராக் செய்து விரட்டி சென்றனர். காவல்துறையினர் தங்களை கண்டுபிடித்து பின்தொடர்வதை பார்த்த கடத்தல் கும்பல் 7ஆம் வகுப்பு மாணவன் மற்றும் ஆட்டோ டிரைவரை மதுரை நாகமலை புதுக்கோட்டை 4 வழி சாலையில் இறக்கிவிட்டு வெளியூர் காரில் தப்பி சென்றார்கள். இதனையடுத்து சிறுவனை கடத்தி மிரட்டல் விடுத்து தப்பி சென்ற கடத்தல் கும்பலை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். பள்ளி மாணவன் காணாமல் போனதாக கூறி மிரட்டல் விடுத்து கடத்தி சென்ற நபர்களை 3 மணி நேரத்தில் மாணவனை மீட்ட தனிப்படை காவல்துறையினரை அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகிறார்கள். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.